தற்போது தமிழ்நாடு தொடர்பான ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது யார் என்ற கேள்விக்கு தற்போது ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணி முடிவு அப்படின்னு வெளியா இருக்கு. திமுக 125 145 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று பீப்புள்ஸ் பல்ஸ் எக்ஸிட் போல் ரிசல்ட் சொல்லுது. அதாவது ஆட்சி மீண்டும் திமுக தக்க வைக்கும் என்ற ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. அதிமுக 65 80 இடங்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுக்கு 18 24 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 2 6 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்றதான் பீப்புள்ஸ் பல்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்டா இருக்கு. அதிமுகவுடைய பழைய நம்பர் 75, இந்த முறை 60 80 இடங்களை கொடுத்திருக்காங்க. தாவேகா முதல் முறையாக தேர்தல் களம் காணக்கூடிய தாவேகா 18 இடங்களிலிருந்து 24 இடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சீட் கன்வர்ஷனை கொடுத்திருக்காங்க. பலரும் தாவேக வாக்கு சதவீதத்தை காட்டும், ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் பீப்புள்ஸ் பல்ஸுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்டின் அடிப்படையில் 18 24 இடங்களை தாவேகா கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பரிணமித்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை சீட் கன்வர்ஷன் மேற்கொண்டு 2 6 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு பிரியன் சார், உங்களுடைய ஒப்பீனியன்? நான் உங்கள்கிட்ட முதல்ல பேசும்போது சொன்னேன், திமுக ஒரு 120 160 வரும் அப்படின்னு தான் சொன்னேன். கிட்டத்தட்ட அதை ஒட்டினா தான் அது அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஈவன் ஏடிஎம்கே கூட 40 60 வரும்னு சொன்னால் 65 80 போட்டிருக்காங்க. 18 24 தாவேகா யூனிஃபார்மாக தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் 30% ஓட்டு வாங்கினாலே தவிர இந்த நம்பர்ஸ் வராது அவங்களுக்கு. ஸோ அதனால் யூனிஃபார்மாக வாங்கியிருக்கணும். ஒரு இடத்துல மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் மட்டும் வாங்கினாங்க அப்படின்னு இல்லாமல் ஈவன் ரூரல் சைடில் கூட வாங்கி ஒரு ஆவரேஜாக 25-30% இருந்தாலே தவிர இந்த 18 24 நம்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் தாவேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 234 33 இடத்துலையும் விசில் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அதில் விஜய் 2 இடத்துல நிற்கிறார், ஒன்று பெரம்பூர் திருச்சி. இது 2மே அர்பன் சீட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நகர்பகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தாவேகாவுக்கு முற்றிலுமா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒரு ஸ்விங் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை. யூனிஃபார்மாக எல்லா இடங்கள்லையுமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 33 35 இருக்கலாம் நகர்ப்புறங்களில், சென்னையிலலாம். இன்னொரு இடத்துல 15 18, திருவாடானையில் 15 இருக்கலாம். இன்னொரு தேனி பக்கத்தில் போனால் 12 கூட இருக்கலாம். பட் ஆவரேஜாக பார்க்கும்போது 25-28%, 25-30%க்குள்ளே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் இந்த நம்பர்ஸை அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த பர்ஃபார்மன்ஸுன்றது இது உண்மையிலே இது நடந்தால் இது ஸ்பெக்டாகுலர் பர்ஃபார்மன்ஸ்னு நினைக்கிறேன். முதல் எடுத்த உடனே விஜய் இந்த ஓட்டை வாங்குறதுன்றது, விஜயகாந்த் 8% தான் வாங்கினார், ஒரு சீட் தான் வாங்கினார். பட் இது அவரோட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்பெக்டாகுலரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த பர்ஃபார்மன்ஸ் அதிமுகவையும் திமுகவையும் எவ்வளோ தொகுதிகளில் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர். அது ஆக்சுவலாக ரிசல்ட் இந்த நம்பர்ஸ் 2021 ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதிமுக ஒரு மிட் ரேஞ்சில் 75 இருக்காங்க. ஆனால் திமுக 154 இப்போ 145 வரைக்கும் மேக்ஸிமம் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ 10 தொகுதி திமுகவுக்கு தான் இழப்பு அப்படின்றத புரிஞ்சு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அந்த ரிடக்ஷன்றது அந்த இறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 8 தொகுதியில் 153 தான். ஆக்சுவலாக ஒரு 8 தொகுதியில் தான் அது குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் எக்ஸாக்டாக அவர் அட்டாக் யார் ஓட்டை பாதிச்சிருப்பார் அப்படின்றத பார்க்கும்போது இப்போது இதில் மினிமம் நீங்கள் 65 கொடுத்துருக்கீங்க. மினிமம் 65 80 கொடுத்துருக்கீங்க. கூட்டணி வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவங்க 75 எடுத்தாங்க. அதிமுக தனியாக 66. இது அதிமுக ப்ளஸ் தான், என்டிஏ கூட்டணி தான், எல்லாமே கூட்டணியோட. ஓகே, அப்போ லாஸ்ட் டைம் 75 இருந்தது, இந்த வாட்டி அது 65 மினிமம்லேருந்து ஆரம்பிக்குது. நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இதில் இந்த 4 கார்னர் சீட்டில் வெற்றி தோல்வி ரொம்ப ரொம்ப மார்ஜின் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த அவங்களுடைய அந்த ஓட்டு வாங்குற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பர்சன்டேஜ் அதிகமாகும். ஆனால் அந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ சாணக்கியாவுடைய எக்ஸிட் போல பார்க்குறோம். இதில்